ஹாய், ஹலோ, வணக்கம். இப்போ நாங்கள் கோவா தாங்க போயிட்டுருக்கோம். நாங்கள் மார்னிங் 4:30க்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. கோவான்னு சொன்னதையுமே என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரே ஹாப்பி தாங்க. ஏன்னா அவங்களுக்கு பீச்னால் ரொம்ப பிடிக்குங்க. மற்ற பிளேஸ் எல்லாம் எதுவும் பெருசாக அவங்களுக்கு என்ஜாய் பண்ணலாம் தெரியாதுங்க. கூட்டிகிட்டு போய் தண்ணியில் விட்டால் போதுங்க, ஆடுன்னு ஆடிட்டு வந்துடுவாங்கங்க. நாங்கள் சிட்டிக்குள்ளே போய் தாங்க போகிறோம். நாங்கள் சிட்டிக்குள்ளே போய் பெட்ரோல் பங்க்கில் அப்படியே டேங்க் ஃபில் பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ஜாக் ஃபால்ஸ் தாங்க போகிறோம். நாங்கள் எந்த வழியாக போகிறோம் அப்படின்னா கேஆர்புரம் போய் சிட்டிக்குள்ளே போய் தும்கூர், சித்ரதுர்கா வந்து ஜாக் ஃபால்ஸ் போகிறோங்க. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ரோடு வேலை நடந்துட்டு இருந்ததுங்க. அதனால கொஞ்சம் டிராஃபிக்காக தாங்க இருந்தது. நாங்கள் ஜாக் ஃபால்ஸ் ரீச் பண்ணிட்டோங்க. நாங்கள் மார்னிங் ஒரு 11:30 11:40க்கெல்லாம் வந்து நாங்கள் ஃபால்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. இங்கே ஃபால்ஸ் பார்க்கறதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து டிக்கெட் எல்லாம் எதுவும் இல்லைங்க. வாட்டர் ஃபால் வந்து 4 வந்து பிரித்த மாதிரி இருக்குங்க. 4 டைப்பாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒன்று வந்து ராஜா, இன்னொன்று வந்து ராணி, இன்னொன்று வந்து ரோரர், அப்புறம் ராக்கெட். ரோரர் அப்படிங்கிறது ரொம்ப சத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால வந்து அதுக்கு ரோரர் அப்படிங்கிற பேரும். ராக்கெட் அப்படிங்கிறது வந்து அதோட வாட்டர் ஃபால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால வந்து அது வந்து ராக்கெட் அப்படிங்கிற பேரும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேங்க. இது வந்து ஒரு சீசனல் வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. மன்சூன் சீசனில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க பார்க்கறக்கு, அதாவது ஜூலை டு செப்டம்பர் அந்த மந்த்துக்குள்ளேங்க. நாங்கள் ஜாக் ஃபால்ஸ் பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க. அங்கேயே வெளியே சின்ன சின்ன கடையெல்லாம் இருந்ததுங்க. அங்கே வந்து நாங்கள் மேகி, ஜூஸு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. இனி ஸ்ட்ரெயிட்டாக கோவா தாங்க போக போகிறோம். கோவாவில் ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னா பல்லோலியம் பீச் தாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் கோவா போகும்போது தாங்க ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஜே ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதுலேயே கோவா வீடியோ போடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இது தாங்க கோவாவில் இருக்கிற நாவல் ஏர் ஸ்டேஷன். இது வந்து மெயினாக வந்து ட்ரைனிங்காகவும் அதுக்கப்புறம் இந்த கடல் பாதுகாப்பு அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்காகவும் இருக்குதுங்க. இது யாரும் உள்ளே போக முடியாத மாதிரி பெரிய பெரிய மதிலாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளே பரணெல்லாம் அமைச்சு மிலிட்ரிக்காரங்களாம் மேலே நின்றுட்டு செக் பண்ணுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரியெல்லாம் வந்து இது பெரிய பலத்த பாதுகாப்பாக இருக்குங்க. கேரளா டனல் தாங்க கோவா டனலை விட ரொம்ப லாங்கஸ்ட்டு. அதுலேயும் அது வந்து 3 லேனாக இருக்குங்க. ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நாங்கள் மார்னிங் ஒரு 4:30க்கு வீட்டிலேருந்து கிளம்புனதுங்க. இப்போ மணி 3:15 ஆச்சுங்க. இப்போ தாங்க நாங்கள் பீச்சே ரீச் பண்ணியிருக்கோம். லஞ்சுன்னு சாப்பிடவே இல்லைங்க, ரொம்ப பசியாக இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பீச்சில் விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்றக்கு வந்துட்டோம். இந்த மொட்டை புள்ளையாக இருக்கிறது நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கோவா போகும்போது எடுத்ததுங்க. அந்த வீடியோவும் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேங்க. அப்புறம் இங்கே போட் ரைடிங் வந்து ரொம்பவே நல்லாவே ஏமாத்துறாங்கங்க கோவாவில். ஹிந்தி பேச தெரிஞ்சாதாங்க நம்ம ரேட்டெல்லாம் பேசி குறைச்சி நம்ம போட்டில் போக முடியும். எங்கள் கூட போட் ரைடிங் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து அவங்க வந்து 1000 ருபீஸ் கேட்டதாக வந்து சொன்னாங்கங்க. ஆனால் நாங்கள் வந்து ரேட்டு குறைச்சி பேசியுமே எங்களுக்கு 2500 ருபீஸ் கேட்டாங்கங்க. ரொம்பவே நல்லாவே ஏமாத்துறாங்கங்க. நாங்கள் இப்போ பேக் வாட்டரில் தாங்க போட் ரைடிங் போயிட்டுருக்கோம். செப்டம்பர், அக்டோபர் அந்த மந்த்லேயே வந்து பேக் வாட்டரில் தாங்க போட் ரைடிங் இருக்கும். மெயின் வாட்டரில் வந்து நவம்பர், டிசம்பர் அந்த டைம்ல எல்லாம் கூட்டமாக இருக்கும் இல்லைங்க, அந்த டைமில் மட்டும்தான் வந்து மெயின் வாட்டரில் வந்து போட் ரைடிங்கே இருக்குங்க. இவங்க பேக் வாட்டர் சைடு கூட்டிகிட்டு வந்துட்டு கழுகுக்கெல்லாம் ஃபீட் பண்ணுறாங்கங்க. அந்த வேண்டாத சிக்கனோட தலை பீஸு, கால் பீஸு இதெல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்துடுறாங்கங்க.
அதை வந்து இங்கே இருக்க கழுகுக்கெல்லாம் தூக்கி வீசி அதை வந்து நம்மளுக்கு காட்டுறாங்கங்க. என் பிள்ளைகளும் வந்து நான் வீசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டங்காட்டிக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் கையில் கொடுத்தாங்கங்க. அவங்களும் தூக்கி வீசி விளையாடிட்டு இருந்தாங்கங்க. எங்கள் கூட இங்கே போட் ஓட்டிகிட்டு வந்தவர் வந்து ஆயிஸ்டர் ஷெல்லெல்லாம் எங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டு இருந்தாருங்க. இவங்கெல்லாம் வந்து அதை குக் பண்ணியெல்லாம் சாப்பிடுவாங்களாமாங்க. இங்கே இருக்க ஒருத்தங்க வந்து அந்த ஆயிஸ்டர் ஷெல்லெல்லாம் உடச்சி க்ளீன் பண்ணி கடையில் குக் பண்ணி விற்கிறதுக்காக எடுத்துகிட்டு இருந்தாங்கங்க. இந்த சைடு நிறைய குட்டி குட்டி கிராபெல்லாம் இருக்குங்க. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு எதுவும் மண்ணு மாதிரியே இருக்குங்க. பக்கத்தில் போய் பார்த்தா தான் அது கிராப்னே தெரியுதுங்க. இப்போ நாங்கள் ஹோட்டல் தாங்க போயிட்டுருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி ஹோட்டல் கோவா அப்படிங்கிற ஹோட்டல் வந்து நாங்கள் கண்டோலியம் பீச் கிட்ட வந்து புக் பண்ணியிருந்தோங்க. இப்போ அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். இது வந்து பழைய பாலங்க. இது வந்து 2 லேன் தாங்க. இப்போ ஒரு புது பாலம் வந்து 2023 தாங்க கட்டியே முடிச்சிருக்காங்க. அது வந்து லைட் செட்டிங்கோட சூப்பராக இருக்குங்க. அது வந்து 4 லேனுங்க. நாங்கள் ஹோட்டல் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. நாங்கள் தங்கியிருந்தது வந்து ஹோட்டல் ஓகோவாங்க. அதோட ஃப்ரண்ட் சைடில் வந்து கிராண்ட் 7 அப்படிங்கிற கசினோ வந்து இருந்ததுங்க. ஹோட்டல் வந்து பேக் சைடுங்கிறங்காட்டிக்கு எங்களை இந்த வண்டியில் தாங்க கூட்டிகிட்டு போனாங்க. பக்கத்துல எல்லாம் மரமெல்லாம் வச்சு அழகாக இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே போய் ரிசப்ஷனில் செக்இன் எல்லாம் முடிச்சுட்டு ரூம் போயிட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே சாப்பிட்றக்கு வந்துட்டோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 o'clock வந்து நானும் என் சின்ன பொண்ணும் எந்திரிச்சிட்டோங்க. என் ஹஸ்பண்டும் பெரிய பொண்ணும் வந்து தூங்கிட்டு இருந்தாங்கங்க. சரி அப்படியே வெளியே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் வெளியே வந்தோங்க. இங்கே 10 மணிக்கு மேலே தாங்க ஸ்விம்மிங் பூலெல்லாம் வந்து அலவுட் இருக்குது. இங்கே ஒரு சின்ன ப்ளே ஏரியா இருக்குங்க குழந்தைகளுக்காக மட்டும். இங்கே பாப்பா விளையாடுறேன்னு சொல்லி சொன்னாங்காட்டிக்கு அங்கே வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு ரூம் வரும்போது என் ஹஸ்பண்டும் பெரிய பொண்ணும் எந்திரிச்சிட்டாங்கங்க. சரி அப்படியே நம்ம பீச் போய் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. இங்கே பெருசாக ரெஸ்டாரண்ட் எல்லாம் எதுவும் இல்லைங்க. 1-2 ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும்தாங்க இருந்தது. மற்றதெல்லாம் வந்து இப்போ தாங்க பில்ட் பண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து அக்டோபர் மந்தில் வந்திருந்தோங்க. அதனால இங்கே பெருசாக கூட்டமெல்லாம் எதுவும் இல்லைங்க. நவம்பர் டிசம்பர் அந்த மந்தில் தான் வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கங்க. அதனால இப்போ தாங்க அந்த புதுப்பிச்சு கட்டுறது, அந்த பழைய ரெஸ்டாரண்ட் எல்லாம் புதுப்பிச்சு கட்டுறது, அதுக்கப்புறம் புதுசாக 2-3 ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. நாங்கள் போய் தண்ணியிலலாம் விளையாடிட்டு அப்படியே போய் ஸ்விம்மிங் பூலெல்லாம் விளையாடிட்டு மண்ணிலெல்லாம் விளையாடிட்டு எல்லாம் ஆட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரூம் போயிட்டோங்க. அப்புறம் நாங்கள் ரூம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் தாங்க வெளியே வந்தோம். அப்புறம் போய் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் வெளியே வேறு கடையில் சாப்பிட்டுட்டு அப்படியே ரூம் போயிட்டோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு நாங்கள் மறுபடியும் பீச் தாங்க வந்தோம். பாப்பாங்க அந்த செல்லெல்லாம் எடுத்து விளையாடுறேன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. சரி நம்ம அப்படியே அந்த ஒயிட் கலர் சேரெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, நம்ம அதில் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் உட்காந்தாங்க. ஆனால் அங்கே ரெண்ட் கொடுத்து தான் வந்து அங்கே உட்காரணுமாமாங்க. அதுக்கும் தனியாக ரெண்டெல்லாம் இருக்குங்க. அதனால வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் பீச்சில் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் ரூம் போயிட்டோங்க. இங்கே ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஃப்ரீ தாங்கங்க. நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ரூமை வந்து வெக்கேட் பண்ணிட்டோங்க இன்றைக்கி. அடுத்து நாங்கள் அப்படியே பாகா பீச் தாங்க வந்தோம். இங்கேயும் நாங்கள் வந்து பீச் ஃப்ரண்ட்லேயே வந்து ரூம் எடுத்துட்டோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து பீச்செல்லாம் போயிட்டு குளித்தாலும் பிடிச்சாலும் அப்படியே திரும்ப ரூம்குள்ளே வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால நாங்கள் பீச் ஃப்ரண்ட்லேயே ரூம் எடுத்துட்டோங்க. நாங்கள் இங்கே வந்து லாவல் ஆரியோஸ் அப்படிங்கிற ஹோட்டலில் தாங்க ரூம் எடுத்திருந்தோம்.
நாங்கள் ரூமெல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க. இங்கே தண்ணியெல்லாம் கொஞ்சம் கிளியராக தாங்க இருந்தது இந்த பீச்சில். நாங்கள் விளையாடிட்டு இருந்துட்டு அப்படியே வாக்கிங் போனோங்க பீச்சில் வாக்கிங் போயிட்டுருக்கும்போது இந்த செல்லெல்லாம் பார்த்தோங்க. இந்த ஷெல்லிருந்து இதுவும் கிராப் தாங்கங்க. இது வெளியே வந்து எட்டி பார்த்துட்டு இருந்ததுங்க. பாப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்கங்க. அதில் தண்ணி ஊற்றி விளையாடிட்டு இருந்தாங்கங்க கொஞ்ச நேரம். நாங்கள் விளையாடிட்டு இருந்துட்டு அப்புறம் அப்படியே ரூம் போயிட்டோங்க. நாங்கள் ரூம் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து பாகா பீச் ஷாப்பிங் தாங்க வந்தோம். ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே வந்து நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்து நைட்டு சாப்பிட்றதுக்காக வந்துட்டோங்க. இங்கே ஒரு கேர்ள் வந்து டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கங்க. ஒரு கேர்ள் தான் டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் டான்ஸ் ஆடுறாங்களா, இல்லை டிஃப்ரெண்ட் கேர்ள் டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் டான்ஸ் ஆடுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலேங்க. ஆனால் டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நாங்கள் வந்தப்போவும் இதே ஹோட்டலில் தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். பட் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. இப்போ இந்த ஹோட்டல் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அகோடா ஃபோர்ட்டு தாங்க போனோம். ஃபோர்ட்டு வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்ததுங்க. ஆனால் இங்கே சரியான வெயிலுங்க. அதனால் வீடியோஸ் எல்லாம் எதுவுமே அங்கே வந்து பெருசாக எதுவுமே எடுக்க முடியலைங்க. ஆனால் ஃபோர்ட் வந்து பார்க்கறதுக்கு நிஜமாவே நல்லா இருந்ததுங்க. அங்கே பார்த்துட்டு அடுத்தது அப்படியே நாங்கள் வந்து ஸ்னோ ஹவுஸ் தாங்க வந்தோம் பாகா பீச்சில். ஸ்னோ ஹவுஸும் உண்மையாகவே சூப்பராக இருந்ததுங்க. இங்கே இவங்களே வந்து ஜர்க்கின்னு, பூட்டு, க்ளவுஸு, கேப்பு எல்லாமே கொடுத்துட்றாங்கங்க. ஒவ்வொரு ஏஜுக்கும் தகுந்தாப்பில் இருக்குதுங்க. குழந்தைகளுக்கும் தனியாக கொடுக்குறாங்கங்க, பெரியவங்களுக்கும் தனியாக கொடுக்குறாங்கங்க. நாங்கள் அதெல்லாம் வாங்கி போட்டுட்டு அப்படியே உள்ளே போயிட்டோங்க. இங்கே வந்து இக்லூ ஹவுஸு, ஸ்னோமேனு எல்லாமே இருக்குதுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் டான்ஸ் எல்லாம் ஆட விட்டுட்டாங்க. சாங்கெல்லாம் போட்டு நாங்கள் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோங்க. நாங்கள் பாப்பாங்கெல்லாம் இருக்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி தாங்க நாங்கள் வந்து க்ரூஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். இது வந்து 3 ஃப்ளோராக இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. நாங்கள் வந்து மேலே இருந்தோங்க. கொஞ்சம் கப்பலாக இருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருங்க. நாங்களும் அங்கே தாங்க இருந்தோம். அதுக்கு அடுத்த ஃப்ளோர் வந்து கொஞ்சம் 6 மெம்பர்ஸ் இருக்கிறவங்க, 10 மெம்பர்ஸ் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து செகண்ட் ஃப்ளோர் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் கீழே லாஸ்ட்டில் வந்து டின்னருங்க. இங்கே க்ரூஸில் தாங்க இன்றைக்கி டின்னரே வந்து. ஆனால் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் சூப்பராக இருந்ததுங்க. பாட்டு, டான்ஸு அப்படின்னு ஒரே கூத்தா இருக்கும். அவ்வளோதாங்க. நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே 5th டே வந்து ரிட்டன் ஊருக்கு கிளம்பிட்டோங்க. நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே வந்து யானா கேவ் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். யானா கேவ் இங்கே வந்து ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குதுங்க. அப்புறம் 2 பெரிய பாறை இருக்குதுங்க. அங்கேருந்து பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்குதுங்க. அந்த பாறை பேர் வந்து ஒன்று வந்து பைரவேஸ்வரா சிகரா, இன்னொன்று வந்து மோகினி சிகரா. இது 2ம் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்குதுங்க. ஆனால் நாங்கள் உள்ளே போகும்போது அங்கே சரியான ஸ்மெல்லாக இருந்ததுங்க. அது ஒன்று தாங்க மைனஸ் பாயிண்ட்டு. மற்றபடி அது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நாங்கள் காரில் வந்தங்காட்டிக்கு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கோயில் பக்கத்துலேயே போயிட்டோங்க. பஸ்லலாம் வந்தால் பஸ்ஸில் வந்து உள்ளே ஸ்ட்ரெயிட்டாக கோயில் பக்கத்தில் போக முடியாதுங்க. அதனால் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தாங்க இருக்கும். ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் பக்கம் அவ்வளோதாங்க. இனி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீடு தாங்க. நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போயிடலாங்க. இந்த கடையில் மட்டும் டீ குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வீடு போய் சேர்ந்துட்டோங்க. இதோட இந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாங்க. பாய்.